அண்ட் வித்யுத் ஜம்வால் ஒரு இடத்துல ஒரு காணோன்ற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அங்கே ஒரு ஷார்ட் ஏஆர் முருகதாஸ் வச்சுருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எஸ்கே நாக் வச்சதை விட வித்யுத் ஜம்வாலுக்கு வச்ச அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த ஓப்பனிங், அதெல்லாம் ஒரு ஹீரோக்கு எப்படி ஒரு மாஸ் இருக்குமோ அந்த மாஸ் அப்படியே முருகதாஸ் சார் அப்படி பேக் பண்ணியிருந்தார். பிரில்லியன்ட். முருகதாஸ் சாரை பற்றி இப்போ சொல்லணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சில டேரக்டர்ஸ் மட்டும்தான் பல ஆண்டுகளாக அந்த டேரக்டர் அப்படின்ற ஒரு லைம்லைட்டில் இருப்பாங்க. அதுவும் உச்ச நட்சத்திரங்கள் கூட ஒரு சில டேரக்டர்ஸால் தான் அப்படி ஒர்க் பண்ண முடியும். அப்படி எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் சின்ன வயசில் பார்க்க ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு டேரக்டர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏஆர் முருகதாஸ் சாரை மட்டும்தான் சொல்லுவேன். அவரை தவிர வேறு யாரும் இப்படி இவ்வளோ ஸ்டேபிளாக நின்று நான் பார்க்கவே இல்லை. மிரட்டுறாரு, மறுபடியும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாருன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த மதராசி அமைஞ்சிருக்குன்றதும் சந்தேகம் கிடையாது. அண்டு இதில் சிவகார்த்திகேயன் அவருடைய லுக்கு அண்ட் இந்த கேரக்டரைசேஷன் எனக்கு எப்படி எழுதுனாங்கன்னா எனக்கு புரியல. ரொம்ப ஷாக்கிங்காக சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. மிரட்டலாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஓவரால் ஆர்க்கு அவங்க டிஃபைன் பண்ணது அண்ட் அந்த சலம்பல சாங் முன்னாடி வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப அவேவாக இருந்துச்சு படம்.